ஐஸ்வர்யா சித்ரா தேவி கிட்ட சொல்றாங்க, ஆர்த்திக்கு ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. ஜூஸ சித்ரா தேவி ஐஸ்வர்யாவுக்கும் ஆர்த்திக்கும் கொடுக்குறாங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே அந்த ஜூஸ குடிக்கிறாங்க. இப்ப கிளாஸ வைக்கணும்னு ஐஸ்வர்யா கிளாஸ் எடுத்துக்கிட்டு நடந்து போறாங்க. கீழே ஜூஸ் கொட்டினது தெரியாம ஐஸ்வர்யா வலிக்கு விழுகுறாங்க. அப்ப கௌதம் ஐஸ்வர்யா வலிக்கு விழுகிறத பார்த்து காப்பாத்துறாரு. அப்ப 2 பேத்துக்கும் காதல் உருவாகுது. கேள்விப்பட்ட ராஜலட்சுமி, ஐஸ்வர்யா கொஞ்சம் நீ கவனமா இருக்கணுமா. இப்ப அந்த குட்டி குழந்தை சொல்லுது, இவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் ஐஷு ஆண்டிய தள்ளிவிட முயற்சி பண்ணாங்க. அப்ப வீட்டுல உள்ள பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, டெய்லி ஒவ்வொரு ஆளு அந்த குழந்தைய பாத்துக்கணும், இன்னைக்கு சித்ராதேவி பாத்துக்கட்டும்னு சொல்றாங்க. சித்ராதேவி அந்த குழந்தைய குளிப்பாட்டுறாங்க. அப்ப அந்த குழந்தை குறும்பா உடம்புல இருக்க சோப்பை எடுத்து சித்ராதேவி கன்னத்துல அப்புறாங்க. சித்ராதேவிக்கு பிடிக்காம அந்த குழந்தைக்கு எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கௌதம் அந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு. இந்த சாக்லேட்டை சாப்பிடணும்னா எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். ஒரு மொபைல்ல சூர்யாவோட படம் இருக்கு, அத குழந்தைகிட்ட காட்டுறாங்க. இந்த சாக்லேட்டை சாப்பிடணும்னா இவருதான் உங்க அப்பான்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு கௌதம். அதுக்கும் அந்த குழந்தை சரின்னு சொல்லிட்டு சாக்லேட்டை சாப்பிட்டுருது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சித்ராதேவி, நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு, எல்லாரையும் கூப்பிடுவோன்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்ப யாரு உங்க அப்பான்னு அந்த குழந்தைகிட்ட கேக்குறாங்க சித்ராதேவி. அப்ப சூர்யா தான் எங்க அப்பான்னு அந்த குழந்தை சொல்லுது. ஐஸ்வர்யா கேக்குறாங்க, உனக்கு எப்படி தெரியும்னு அந்த குழந்தைகிட்ட. அந்த குழந்தை கௌதம் இருக்க ரூமு கிட்ட போய் கௌதம கூட்டிட்டு வந்து இவரு தான் சொல்ல சொன்னாருன்னு சொல்றாங்க. அத எல்லாரும் கேட்டுட்டு கௌதம முறைக்கிறாங்க. அந்த குழந்தை நேரா தாத்தா ரூமுக்கு வர்றாங்க பாட்டு பாடிக்கிட்டு. அந்த குழந்தைய பார்த்த தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்று கொலம்பியாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.